இப்போ லைவ்ல என்னாச்சு அப்படின்னா, அமித் வந்து பார்வதி தான் வந்து சாப்பாடு குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ பார்வதி சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. இப்போ வியானா ஊட்ட ட்ரை பண்றாங்க. அப்போ வந்து "நீ ஊட்டாதடி, என் புருஷனுக்கு நான் ஊட்டுறேன்னு" சொல்லி சும்மா ஒரு ஃபன் ஷோ மாதிரி பார்வதி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அதாவது வியானா வந்து அமித் கூட பேசுறது வந்து அவங்களுக்கு பொசசிவாக இருக்கிற மாதிரி சும்மா ஒரு ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து கமர்தன் வராரு. "ஹே, உனக்கு எத்தனை புருஷன்டி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே பார்வதி வந்து ரொம்ப அஃபண்ட் ஆகிட்டாங்க. முதல்ல எல்லோரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து "இல்லை, நீ என்னை எப்படி அப்படி சொல்லலாம், பப்ளிக்கில் வச்சு நீ அப்படி என்னை சொல்லிட்ட, நீ என்னை அசிங்கப்படுத்திட்ட, என்னை ஹர்ட் பண்ணுற" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் அரோரா வராங்க. உடனே நான் அதே தான் நினச்சேன். நான் கொஞ்சம் முன்னாடி தான் அரோராவை என்னெல்லாமோ கேவலமாக பேசினாங்க. மினுக்குறா, அப்படி மயக்குறா, அப்படி இப்படி ரொம்ப மோசமாலாம் பேசியிருப்பாங்க. உடனே அரோரா சொல்கிறாங்க, "ஹே, பட் நீ இதே தானடி சொன்ன, என்ன உனக்கு எத்தனை புருஷன் நீ கேட்டேலன்னு." உடனே பார்வதி மூஞ்சி வெளத்து போச்சு. ஏன்னா உடனே "ஹே, அது அப்போது நான் அது ஃபன்னாக சொன்னேன், அது ஒரு தனி டாஸ்க்." எப்போவுமே பாருங்கள், அவங்களோட தப்பை கண்டுபிடிச்ச உடனே வந்துட்டு எக்ஸாக்ட்லி அதுதான் அப்படின்னு சொல்லி ஆமான்னு சொல்கிற மாதிரியே சொல்லி வந்து அந்த தப்பை திருப்புவாங்க. அதே மாதிரி பண்ணுறாங்க. உடனே கமர்தன் சொல்கிறாரு, "நீ என்ன கூட தானே சொன்ன, நீ என்ன கூட உனக்கு எத்தனை பொண்டாட்டி, உனக்கு இது எத்தனாவது, நீ 2 பேர் கூட இருக்க, அப்படிலாம் நீ என்ன பேசினல" அப்படின்னு சொல்லிட்டு கமர்தன் கேட்குறாரு. ஸோ கமர்தனுக்கு தெரியுது நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ஸ்பாயில் ஆகுதுங்கிறது தெரியுது. அதை வந்து கேட்க வேண்டிய இடத்துல கேட்குறாரு. உடனே பார்வதி வந்து, "ஹே, அது ஃபன்னாக சொன்னது, நம்ம இப்போ இது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம், மூவிங் ஃபார்வர்ட் இப்படி தான் சொல்கிறாங்க." உடனே அரோரா சொல்கிறாங்க, "நீ அன்னைக்கு கூட என்னை இப்படி தான் சொன்ன, நீ எத்தனை பேரோடு இருக்க அப்படின்னு சொன்னோடனே பார்வதி சொல்கிறாங்க, "இல்லை, உன் சப்போர்ட்டுக்கு எத்தனை பேரை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன்" அப்படின்னு. உடனே அரோரா சொல்கிறாங்க, "நீ அப்படி சொல்லலை, நீ எத்தனை பேரோடு தான் இருக்கேன்னு தான் நீ சொன்ன. அப்போ என்ன சொல்லும் போது எனக்கு அப்படி தானே இருக்கும் பாரு, நான் எத்தனை பேரோடு இருக்கேன்" அப்படின்னு கேட்டோடனே பார்வதி கிட்ட ஆன்சர் இல்லை. உடனே வந்து ஹிப்போக்ரைட்டாக இருக்காத, அதுதான் நானும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. சொன்னோடனே பார்வதி வந்து எக்ஸாக்ட்லி அப்படின்னு அதே கதையை சொல்லி அப்படியே மாற்றுறாங்க. இருந்தாலும் இவன் இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, எத்தனை புருஷன்னு சொல்கிறான், என்னை எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இப்படி சொல்லிட்டான் அப்படின்னோடனே கமர்தனோட விட்ட பாடில்லை. கமர்தனோட இந்த ஃபேஸ் மட்டும் எனக்கு சத்தியமாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் அடங்காமல் இந்த மாதிரி கேட்குறது வந்து செம்மையாக இருக்கும். உடனே சொல்கிறாரு, "அதெல்லாம் இல்லை, நீ என்னை சொல்லியிருக்க, அன்றைக்கி கூட திவாகரண்ணனோட இருக்கிறதுக்கு நீ அதுக்கு ஏதோ சொன்ன" அப்படிங்கிற மாதிரி கமர்தன் வந்து பார்வதி வந்து கமர்தனை கேவலப்படுத்தியிருப்பாங்களா அந்த இதெல்லாம் சொல்கிறாரு. சொன்னோடனே ஆனால் அரோரா ரொம்ப ஸ்வீட். கடைசி அரோரா சொல்கிறாங்க, "சரி விடு, அவள் அஃபண்ட் ஆகிட்டா, நீ சாரி கேட்டிருக்க அம்ரு" அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கமர்தன் வந்து சாரி கேட்கல. சிரிச்சுக்கிட்டே நான் ஃபன்னாக தான் சொன்னேன்னு சொன்னாரே தவிர சாரிங்கிற வார்த்தை வாயில் வரல. ஸோ இது நல்லா கொடுக்கணும். இப்படி திருப்பி சொன்னால் தான் பார்வதிக்கு தெரியும். தன்னை சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு ஃபன் டாஸ்க்கு ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் என்கிட்ட யாரோ கேட்குறாங்க, பார்வதி பற்றி வீடியோ போடுற, வேறு யாரையாச்சும் காமிச்சா தானே. ஃபுல்லாக இந்த ஷோவே பார்த்தீங்கன்னா சீசன் 9 வேறு யாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்காம அவங்க தான் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிகிட்டே இருக்காங்க. வேறு யாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை. வெரி அன்லக்கி பிளேயர்ஸ். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.